கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பாதுகாத்தா, இந்த வசனத்தை கேட்குற உங்களையும் எல்லாரையும் இதுவரைக்கும் பாதுகாத்து நன்மையும் செம்மையுமாய் உங்கள் எல்லாரையும் நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கிருபை இல்லாமல் நம்ம அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது, ஒரு காரியமும் செய்யவும் முடியாது. எந்த காரியத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு ஆயத்தம் உண்டு. இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகணுன்னா அதுக்கு முன்னே அதுக்கு புக்கு நோட்டெல்லாம் வாங்கி யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சி அதுக்கு என்னென்ன செய்யணும், ஸ்கூலில் கொண்டு விடணுன்னா அன்றைக்கி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. மற்றபடின்னா அதுக்கு என்ன செய்யணும், ஸ்கூலில் சேர்க்க முன்னால் என்ன செய்யணும்னா அதுக்குள்ளே ஆயத்தம்லாம் செய்வோம். இப்போ வீடுகளில் ஒவ்வொரு விசேஷங்கள் வரும், கல்யாணம் வரும், என்கேஜ்மெண்ட் வரும். அந்த மாதிரி வரும்போது அதுக்குள்ளே ஆயத்தம் பண்ணுவாங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியே கொண்டு தள்ளிட்டு வேறு நல்ல பொருள் ஏதாவது தேவைன்னா அதை வாங்கி வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்துவாங்க. வெள்ளையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக்கி எதெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ எல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடித்து தரையெல்லாம் கழுவி எடுத்து அப்படி நல்லா பண்ணி அப்படி ஒரு ஆயத்தம் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் விசேஷம் வருதுன்னா அதுபோல் வீடு பிரதிஷ்டைன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆயத்தம், எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணி அவங்க வந்து தங்குறதுக்கு வசதியாக, வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்வாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இப்போ நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயத்தம் பண்ணுவாங்க. அப்போ வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுற அன்றைக்கி ஒரு விசேஷம், நில நடுகிற அன்றைக்கி ஒரு விசேஷம், டெரஸ் போடு அன்றைக்கி ஒரு விசேஷம், வார்ப்பு வேலைன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து நல்ல மட்டன் வச்சு இந்த வேலை செய்வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரமோஷன் சொன்னால் உடனே அவரை சுற்றி உள்ளவங்க அந்த ஆளுக்கு ஒரு விருந்து பண்ணுவாங்க, இல்லாட்டா அவர் மற்றவங்களுக்கு விருந்து பண்ணுவார். அந்த மாதிரி செய்வாங்க. அப்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்தம் உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க. எப்போ? யோசேப்பு காலத்தில். அப்போ எல்லா தேசங்கள்லேயும் பஞ்சம் வந்ததுனால ஆகாரத்துக்கு வேண்டி, சாப்பாட்டுக்கு வேண்டி இவங்க 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபு, அவருக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அப்படி 70 பேர் போனாங்க. அப்போ போனவங்க இப்போ அங்கே பலுகி பெருகிட்டாங்க. பலுகி பெருகின பிறகு அவங்கள திருப்பி கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். கானான் தேசத்தை தான் ஆபிரகாம் காலத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு அவருக்கு பிள்ளைகளுக்கு ஒன்று கொடுத்துருப்பார். இப்போ அந்த தேசத்துக்கு இவங்கள திரும்பி கொண்டு வரணும். அதுக்கு வேண்டி மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது வனாந்தரத்தில் மோசைகிட்ட பேசி மோசையை அங்கே அனுப்புவார். அப்போ அவர் இங்கே வராரு. திருப்பி ஆரோனை கூப்பிட்டு, எனக்கு பேச முடியாத ஆண்டவரே நான் திக்குவாய் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ஆரோனை கூப்பிட்டு, நீ உன் சகோதரனாய மோசையை போய் பாரு அப்படின்ட்டு ஆரோன்கிட்ட சொல்லுவார். அவர் இங்கே வராரு. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி இவங்களை இங்கே கொண்டு வரதுக்கு மோசையை அங்கேருந்து ஆயத்தம் பண்ணி இங்கே கொண்டு வர்றாரு. ஆரோனை ஆயத்தம் பண்ணி இங்கே கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அங்கே வந்து சில காரியங்களை செய்யணும், அதுக்கு வேண்டி கொண்டு வராங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் தாத்தா வந்து 68 இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னே மாடு நிறைய உண்டு, நிறைய இல்லை, ஓரளவு ஒரு 2 பசு மாடு, 4 காளை மாடு, கண்ணுக்குட்டி கிடக்கும், கோழி வாத்து எல்லாம் நிறைய உண்டு. அப்போ இதெல்லாம் கவனிக்கைக்கு எங்கள் வீட்டில் 3 பேர் வேலைக்காரங்க உண்டு. வந்து செய்துட்டு போயிடுவாங்க, ஒருத்தரும் தங்க மாட்டாங்க. களம் உண்டு, அதை மெழுகுது, இப்போ வயல் அறுப்பு நேரம் அந்த மெழுகுது இதெல்லாம் பார்க்கலாம் உண்டு. திருப்பி எங்கள் சித்தப்பாமாரு கல்யாணம், ஒரு சித்தப்பாவுக்கு 62 கல்யாணம், ஒரு சித்தப்பாவுக்கு 69 கல்யாணம். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு என்ன விசேஷம்னாலும் ஒரு அத்தை குடும்பம், அவங்க வந்து எஸ்டேட்டில், ஆனமுடி எஸ்டேட்டில் வேலை பார்த்தாங்க, டீ பறிப்பாங்களா இருக்கும். அப்போ எங்கள் தாத்தா லெட்ரு போட்டு, இன்ன தேதியில் நீ சொன்னால் அந்த விசேஷம் வரைக்கும் 1 மாதத்துக்கு முன்னே அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு முதல்ல 2 பையன்மார் இருந்தாங்க, பிறகு 2 பேர் பிறந்தாங்க. 4 ஆம்பளை பிள்ளைகள் தான், பொம்பளை பிள்ளைகள் கிடையாது. அப்போ அவங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் தனியாக, கிச்சனோட சேர்ந்து ஒரு வராந்தா போல் இருக்கும், அதிலே அதுக்கு படுத்துக்கிடும். அது அவங்க வந்து இந்த நெல் அவிக்கிறது, விறகு வெட்டுறது, அந்த மாமா வந்து நல்ல வேலை செய்வார், விறகு வெட்டுறது, தேங்காய் தொளிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம். அந்த அத்தை வந்து நெல்லை வச்சு போடுவது, அதை காய போட்டு அள்ளி, எங்கள் பாட்டி ரொம்ப பலம் கிடையாது, அதனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் நல்ல வேலை செய்வாங்க. அப்போ இதெல்லாம் காய போட்டு ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகணும், அதை குத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு வண்டியில் ஏற்றி கொண்டு போவாங்க. அந்த மாமா தான் எல்லாம் ஏற்றி கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொண்டு போய் நெல்லை குத்தி அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த அரிசியை புடைச்சி கல் ஒன்றும் இல்லாமல் அந்த மாதிரி அப்படி வேலை செய்வாங்க. பச்சரிசி தனியாக, பிறகு பலகாரங்கள் சுடுவாங்க. கல்யாணம்னா அதுக்கு முன்னே நிறைய அந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ அந்த அத்தையும் மாமாவும் எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமா அந்த பிள்ளைகள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது எகிப்துக்கு போனவங்க 70 பேர். இவங்க அங்கே போய் பலுகி
வெளியிட்டாங்க. அப்போ வந்து யாத்திராகமத்தில் ஒரு வசனம் வருது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் வந்தான்னு. யோசேப்பு அந்த தேசத்துக்கு செய்திருக்க காரியம் சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா பஞ்சம் வருதுன்னு முன்கூட்டி சொல்லி அந்த ஜனங்களெல்லாம் பஞ்சத்தில் அழிஞ்சிடாமல் அந்த ஜனங்களை காப்பாற்றி, அடுத்த தேசங்களில் உள்ள ஜனங்கள் இங்கே வந்து சாப்பாடு வாங்கி அவங்களெல்லாம் காப்பாற்றி எவ்வளவோ பேர் பிழைச்சிருக்காங்க. அப்போ எத்தனையோ பேரை பிழைக்க வச்ச ஒரு ஆளாக யோசேப்பு. அப்போ யோசேப்பு அறியாத ராஜன். இப்போ நம்ம நாட்டில் கூட அந்த வெள்ளைக்காரங்களை வெள்ளை எண்ணெய் வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் தொடங்கி நம்ம நாட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி செய்து அவங்களெல்லாம் வெளியாக்கி அவங்க நம்ம நாட்டில் உள்ள பொருட்களெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டாங்க. அப்போ அந்த துரத்தி விடுறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்கள ஏற்றவங்க, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், காந்தி தாத்தா, நேதாஜி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம தேசத்துலேயும் அந்த நம்ம தேசத்தை பாதுகாக்க அவங்க வந்து பிரயாசப்பட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உண்டு. அப்போ அவங்க பேரெல்லாம் இன்னும் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதும், விசேஷ நாள் கொண்டாடுறதும், அவங்களுக்கு சேலை வைக்கிறதும், அவங்களுக்கு கோயில் கட்டுறதும், இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம நாட்டில் நடக்குது. அப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு ஆள் நன்மை செய்ததை நம்ம தேசத்தில் மறக்கிறதில்ல. இந்தியா நல்ல தேசமாக்கும். அப்போ யாரும் மறக்கிறது இல்லை. அதை யோசிப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான்ருக்கு. அப்போ யோசேப்பு செய்த நன்மைகளை அவங்க வந்து அறியலை, அவர் விட்டுட்டார். அப்போ எகிப்தில் அந்த ராஜா வந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் கூட்டிட்டு. அப்போ இவங்களுக்கு எப்படி கூட்டிகிட்டுன்னு சொன்னால், இவங்க தான் செங்கலை இருக்கணும், கட்டடம் கட்டணும், அந்த மாதிரி. அப்போ உள்ளதிலே கஷ்டமான வேலை கொத்த வேலையாக்கும். அது வெயிலில் நிற்கணும், குனிஞ்சு சட்டியில் அந்த சாந்தை குலைக்கணும், தூக்கணும், அங்கே கொண்டு கொடுக்கணும், கல்லை தூக்கி கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கையாள் வேலையும் கஷ்டம்தான், கொத்தனார் வேலையும் உள்ளதிலே கஷ்டமான வேலைன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவர் வந்து அந்த மாதிரி இவங்கள வேலை வாங்கி நிறைய இந்த மாதிரியெல்லாம் அந்த கட்டடங்கள் கட்ட வச்சு கஷ்டப்படுத்துகிறார் அந்த ஜனங்களை. அப்போ தேவன் மோசையோட பேசி, நான் எகிப்தில் என்னுடைய ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன், நீ போய் அவங்கள இங்கே கொண்டு வான்னு சொல்லி மோசைக்கிட்ட சில அடையாளங்களை சொல்லுவார். அப்போ நீ உன் கையில் இருக்கப்போ அவங்க என்ன விசுவாசிக்க மாட்டாங்கன்னு மோசை சொல்லும்போது, நீ உன் கையில் இருக்க கோலை கீழே போடுன்னு சொல்லார். போட்டோன்னா பாம்பாகும். அது பிறகு உன் கையை மடியில் போடுன்னு சொல்லார். போட்டோன்னா அது குஷ்டரோகம் மாறும். ரெண்டாவது போட்டோன்னா சாதா கையாக மாறும். அப்போ தண்ணியை மொண்டு தரையில் ஊற்றினோன்னா அது ரத்தமாக மாறும். திருப்பி அந்த தண்ணியை மொண்டு தரையில் ஊற்றினோன்னா அது ரத்தமாக மாறும். இப்படி அந்த அற்புதங்களை செய்ய வைக்கார். இது மோசே அங்கே பார்வோன்கிட்ட போய் பேசி, பார்வோனுக்கு முன்னாலே முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசி இதெல்லாம் செய்து காட்டுவார். உடனே அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். அது பிறகு பார்வோனுக்கு முன்னால் போய் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவங்க மந்திரவாதிகளும் அவங்க கம்பை போட்டு பாம்பாக மாற்றுவாங்க. உடனே இவருக்கு கம்பு வந்து அந்த கம்புகளெல்லாம் விழுங்கிரும். அந்த கோல் எல்லாம் இவருக்கு கோல் வந்து விழுங்கிரும். அப்போ வந்து இவங்களை அங்கேருந்து கொண்டு வரதுக்கு வேண்டி, இப்போது ஒரு விசேஷம்னா நம்ம வீடுகளில் நம்ம ஆயத்தம் பண்ணுவோம்ல, அதே போல் அந்த தேசத்துலேருந்து அந்த ஜனங்களை கொண்டு வரதுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணார். அது எப்படின்னு சொன்னால், அந்த யாத்திராகமம் 9:12 இருக்குது. யாத்திராகமம் 9:12 கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அடுத்தது 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேயும் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கும். இது எதுக்கு? இவங்களை கொண்டு வரக்குள்ள ஒரு ஆயத்தம். அங்கே குறைய காரியங்கள் செய்யணும் அந்த தேசத்தில். அப்போ பார்வோனுக்கு இருதயம் கடினப்பட்டால் தான் அதை செய்ய முடியும்னு ஆண்டவர் அதை செய்கிறாரு. அப்போ தான் அதுக்கு பிறகு தான் தண்ணியை ரத்தமாக மாற்றுறதும், தவளை உண்டாக்குறதும், இந்த 10 வாதைகள், அந்த பேன் வர்றது, வண்டு வர்றது, இந்த கல்மழை வர்றது, மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொப்பளம் வர்றது, 3 நாள் ஈரோல், இப்படி சில காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய வைப்பார். ஆனாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. பிறகு கடைசி ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தலைப்பிள்ளை சங்காரம், எல்லா வீட்டில் உள்ள முதல் பிள்ளையும் கொல்ல போகிறேன். அப்போது நீங்கள் காக்கப்படணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வயசான ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிஞ்செடுக்கணும். தெரிஞ்செடுத்து 10ஆம் தேதியே தெரிஞ்செடுத்து உங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு ஆகாரம்லாம் போட்டுட்டு வளர்த்துட்டு 14ஆம் தேதி அதை அடிக்கணும். அப்போ அது எப்படின்னு சொன்னால், அதை ஏகமாய் சுட்டு புசிக்கணும். இப்போது சாதா வந்து
அந்த ஒரு நம்ம இறைச்சி சுட்டா ஒரு மணம் வரும், கோழி சுட்டா ஒரு மணம் வரும், மாட்டு இறைச்சி சுட்டா ஒரு மணம் வரும், இப்படி ஒவ்வொரு இறைச்சியும் சுட்டா ஒரு மணம் வரும், மீன் சுட்டா ஒரு மணம் வரும். ஆனால் மனுஷன் இறந்த பிறகு சுடுவாங்க பார்த்தீங்களா, அது அது ஒரு வித்தியாசமான வாசனை தான். அதை பற்றி நம்ம சொல்லண்டா. அப்போ அந்த மாதிரி அப்போ எதை சுட்டாலும் சாப்பிடுற பொருள் எதுவும் இந்த கோழி ஆடு இதெல்லாம் என்ன செய்யும், மணக்கும். அந்த மனம் நம்மளை சாப்பிடறதுக்கு சொல்லும். அப்போ இதை ஏகமாய் சுட்டு அதை ஆண்டவர் சிலராக எலும்பு ஒன்றையும் ஒடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏகமாய் சுட்டோன்னா முழுசாக தோலை உரித்து தலையிலேருந்து கால் எல்லாம் அப்படியே வச்சு தீ நிறைய போட்டு அதில் இவங்க என்ன மசாலா போடணுமோ போட்டு அதை சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்து அப்புறம் அங்கே வெளிநாட்டில் தான் கத்தி வச்சு ஒரு துண்டு அப்படி இறச்சி வெட்டி எடுத்தானே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இந்த எலும்பெல்லாம் அங்கே போடுறாங்க. அப்போ அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்னா வீட்டுக்கு நிலைக்கால் ரெண்டுலேயும் மேல் சட்டத்துலேயும் பூசணும். எதை வச்சு? ஈசோப்பு கொழுந்து. ஈசோப்புனா அது ஒரு செடி. அந்த செடிக்கு கொத்தை எடுத்து இந்த ரத்தத்தில் துவச்சி நிலைக்கால்லையும் மேல் சட்டத்துலேயும் தெளிக்கணும். அப்போ அது அந்த நடக்க இடம் முன்னடை எல்லாம் பட்டிருக்கும். ஒருவேளை பின்னடையிலையும் தெளித்தாங்களா என்னன்னு தெரியாது. அப்போ அது இந்த நிலைச்சட்டமும் 2 நிலையிலையும் மேல் சட்டத்துலேயும் அவங்க அதை தெளிச்சிருப்பாங்க. அது தரையிலெல்லாம் பட்டிருக்கும். அப்படி ரத்தத்தால் அந்த வீட்டுக்கு ஒரு அடையாளம் உண்டாக்குறாங்க. இதை என்ன செய்யணும்னா சுட்டு கசப்பான கீரையோடையும் புளிப்பில்லாத அப்பத்தோடையும் இந்த இறைச்சியை சாப்பிடணும். அப்போது அதை சாப்பிடணும். ஒன்றும் மீதி வைக்கக்கூடாது. மீதி உள்ளதை அக்கினியில் போட்டு எரிச்சிடணும். அதை மறுநாள் சாப்பிடக்கூடாது. அது ஏன்னு சொன்னால் லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரை சமாதான பலி 3ஆம் நாளில் புசிக்கப்பட்டால் அருவருப்பாக இருக்கும், அது அங்கீகரிக்கப்படாது. புசிக்கிறவன் தன் தனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு பிறகு ஆண்டவர் அதுக்குள்ள முறையை சொல்லுவார், அதுக்குள்ள காரியங்களை சொல்லுவார். அப்போ இதில் அந்த இறைச்சி மீதி இருக்கதை நீங்கள் அடுப்பில் இந்த தீயில் போட்டு சுட்டுறணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ அந்த நடு ராத்திரி இந்த ரத்தம் முதற் பலன் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் பலனை காத்த ரத்தம். ஆனால் அவங்க எகிப்தியர் இவங்க கூட பேசி வாங்கி அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்ன பிறகு அவங்க நம்பினாங்களா என்னென்னு தெரியல. எகிப்தியர் யாரும் அவங்க அந்த மாதிரி பலி செலுத்தின மாதிரி இல்லை. ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை வச்சு புளிப்பில்லாத அப்பமும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரத்தத்தையும் நிலையில் துவச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சாவு வந்திருக்காது. ஆனால் எகிப்தியர் எல்லார் வீட்லேயும் மரணம். பார்வோன்லேருந்து கூலி வேலை செய்கிறவங்க பிள்ளை வேறு அங்கே இறந்து போச்சுன்னு தான் வசனம் இருக்குது. அப்போ இந்த மரணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகலை. அப்போ திருப்பி ஆண்டவரை அவங்கக்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இதெல்லாம் கேட்டு வாங்கி புறப்பட சொல்லார். அது ஏன்னு சொன்னால் இவங்க எவ்வளவோ அந்த தேசத்துக்கு வேலை செய்திருக்காங்க, அதுக்குள்ளே கூலி இவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கல. அப்போ அதனால ஆண்டவரே பார்க்காரு, அவங்களுக்குள்ள பொருள் கொஞ்சம் அங்கே வரட்டு, பொண்ணும் வெள்ளியும் வைரமும் பாத்திரங்களும் துணிகளும் அவங்க என்னென்ன வேணுமோ இவங்க கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்றது எல்லாம் கொடுத்து இவங்க போகிறாங்க. அப்போ இவங்க அந்த வீட்டை விட்டு போன பிறகு அந்த வீட்டை இவங்க திரும்பி பார்க்கல. ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டை இவங்க திரும்பி பார்க்கல. அப்போ கானானுக்கு புறப்பட்டவங்க 6,3550 எண்ணாகமோ 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்குது. திருப்பி இதில் அவங்க போய் சேர்ந்தவங்க 2 பேருன்னா இருக்குது. ஆனால் 2 பேருன்னா அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்து கானானுக்கு போகிற கொஞ்சம் முன்னே மோசே 2வது எண்ணும்போ அந்த எண்ணம் எண்ணாகம 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் 6,1730 பேர். அப்போது கொஞ்சம் 1780 பேர் தான் குறைஞ்சிருக்கு அந்த மொத்த எண்ணத்தில். ஆனால் 2 பேர் தான் போனாங்கன்னா இங்கேருந்து புறப்பட்டையில் எண்ணத்தில் உட்பட்டவங்க. அதுக்கு பிறகுள்ள ஜென்ரேஷன்லாம் வளர்ந்து இவங்கெல்லாம் பாவம் செய்ததுனால எல்லாம் வனாந்தரத்தில் அழிஞ்சு போச்சு. அப்போ இந்த 10 வாதையும் எகிப்தில் இவ்வளவு வாதையும் எகிப்தியருக்கு அனுப்பி தான் நம்மளை மீட்டாருన్న எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அவங்க அதை உணராமல் போயிட்டாங்க. அந்த எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்திருந்துன்னா வனாந்தரத்தில் அவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்க, எல்லாருமே இங்கே சேர்ந்துருக்கலாம். அப்படி தான். ஆனால் அந்த தேசத்தை போய் கானான் தேசத்தை பார்க்க 12 பேரை அனுப்புவாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்தோடனே இவங்களுக்குள்ள எல்லாம் துர்ச்செய்தியை பரப்பி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மன சோகமோ வார்த்தையினால் நிறைய பாவம் செய்திருப்பாங்க. நாவை காக்கணும். நாவு ரொம்ப நம்ம நாவு தான் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுன்னு இருக்குது. அப்போ நாவுனால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொண்டேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லார். அப்போ நம்ம நாக்கு ரொம்ப முக்கியம். இவங்க நாவுனால கண்டதெல்லாம் பேசுவாங்க வனாந்தரத்தில். அதனால் அவங்க எல்லாம் செத்து போனாங்க. எண்ணுனது
முதல்ல எண்ணினது 6,03,550 பேர். எண்ணாகமம் 2 அதிகாரம் 32 வசனம். ரெண்டாவது ஏகதேசம் கானானு பக்கத்தில் வந்து எண்ணும்போ 6,1730 பேர். இவ்வளோ பேர் தான். பெண்கள் பிள்ளைகள்லாம் தனி, புருஷர் மட்டும் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரும் அங்கே போய் சேர்ந்தாங்க. அப்போது முதல்ல எண்ணினையில் 2 பேர் தான் போனாங்க, மீதி அவ்வளோ பேரும் கீழ்ப்படியாமல் போயிருக்காங்க. அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தின ஒவ்வொரு பாதையிலையும் அவர் செய்த அற்புதம், அதிசயம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு வேண்டி பார்வோனுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி அந்த தேசத்தில் அநேக அற்புதம் செய்தார். அப்போ அதெல்லாம் கூட அந்த ஜனங்கள் உணரலை, அதை திருப்பி சிந்திக்கலை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஆள் ஆண்டவருக்குள்ளே வருது, ஆண்டவர் வழியில் நடக்க வருதுன்னா நமக்கு பின்னால் சில காரியங்கள் நடக்கும், அது நமக்கு தெரியாது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணார். இப்போ எய்த்தில் 10 வாதைகளை அனுப்பினார்னா அதே போல் நம்மளை யார் விடாமல், நம்ம ஆத்மாவுக்கு இடையூறாக யார் இருக்கிறாங்களோ, ஆத்மாவுக்கு இடையூறாக யார் என்ன செய்யாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. அவங்களுக்கும் அது தெரியாது, நமக்கும் அது தெரியாது. அந்த மாதிரி நடக்கும். அப்படிலாம் ஒரு பெர்ஃபெக்ட் வழியில் தான் ஆண்டவர் வந்து ஜனங்களை அவருக்கு வழியில் கொண்டு வர்றது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தம் நம்ம பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த இரத்தம் பாவங்களை நீக்கிறது, இந்த பலி, இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சொல்லி தரேன். ஏன்னா நிறைய பலி இருக்குது. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படி பல பலிகளும் இருக்குது. எல்லாத்துலேயுமே இரத்தம். முதல்ல அந்த பஸ்கா அது எகிப்துலேருந்து வரும்போது ஆட்டுக்குட்டியை அவரவரும் தான் அடிக்கணும். அவரவரும் அடித்து வந்து அந்த ரத்தத்தை அவரவரும் நிலக்காலில் தெளிக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு உள்ள எல்லாம் அவங்க வந்து ஆலயத்துக்கோ ஆசரிப்பு கூடாரத்துக்கோ கொண்டு வரணும். ஆசாரியர் தான் அதை கொல்லணும். அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் அவங்க தான் தெளிப்பாங்க. தெளிச்சுட்டு இறைச்சியை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடணும். அப்படி தான் ரெண்டாவது. அப்போ இதில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவம் நம்மளை விட்டு போயிடும். அதாவது முதல்ல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி திருப்பி பார்க்கலையோ அதே போல் நம்ம செய்த பாவங்களை நம்ம திருப்பி சிந்திக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம்ம வழி புதுசாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புது வழி வச்சுருக்காரு, அதில் தான் நம்ம நடக்கணும். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம ஜீவன் பாதுகாக்கப்பட அவருக்கு ரத்தம் சிந்தினார். அப்போ இதுலேயும் சில காரியங்கள்லாம் உண்டு. ஒன்றுன்னா நம்ம படிக்கலாம். ஆண்டவர் தாமே அதுக்குள்ள ஆயுசையும் பலனையும் எனக்கு தருவாராக. கேட்குற உங்களுக்கும் இந்த வசனங்கள்னால பிரயோஜனம் உண்டாக செய்வாராக. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் இது எல்லாம் நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படணும், நம்ம ஆத்மா பாதுகாக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? தினமும் பைபிள் வாசிக்கணும். ஒவ்வொரு தனி மனுஷனும் தினமும் பைபிள் படிக்கணும், அதுபடி ஜீவிக்கணும், நற்கிரியை செய்யணும். அவன் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னென்ன வசனம் சொல்லியிருக்கீங்க, இதில் எனக்கு என்ன வசனப்பா, நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வரணும்னு இப்படி ஒவ்வொரு காரியமும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது வேத வாசிப்பு, ஜெபம், நற்கிரியை, இதுதான் ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மீட்பை தரும். அதுக்கு பிறகு நம்ம பாவம் செய்யக்கூடாது. எப்படி அவங்க ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை திருப்பி பார்க்கலையோ அதே போல் நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்கக்கூடாது. பார்க்காம ஒரு புது வழியில் இயேசு கிறிஸ்து காட்டு வழியில் நடந்தோன்னா நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும். இல்லை இந்த வசனத்துக்கு விரோதமாக என்ன செய்தாலும் நரகம்தான். அது வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் இருக்குது. அந்த வசனம் வாசிச்சுடுங்க. அதுதான் அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்லே தள்ளப்படுவார்கள் இருக்குது. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, தேவனை விசுவாசிக்காதவங்க, தேவனுக்கு வழியில் நடக்காதவங்க எல்லாம் எங்கே போவாங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க. மற்றவங்க ஆண்டவரை தேடுறவங்க, அவருக்கு இரத்தத்தை விசுவாசிக்கிறவங்க, அவருக்கு வல்லமையை விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவனுக்கு போவாங்க. ஆண்டவர் தாமே இதை கேட்குற ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் நற்கிரியை செய்யவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே கிருபையும் பலனும் தருவாராக. அதற்குரிய வசதிகளை தருவாராக. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல் பைபிள், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். இந்த இன்னைக்குள்ள தலைப்பு வந்து பஸ்கா 1. பஸ்காவின் ரத்தம்னு சொல்லலாம், பஸ்கா 1. பஸ்காவை பற்றி நிறைய இருக்குது. அப்போ இது பஸ்கா பண்டிகை 1, புறப்பாடு அப்படியும் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு தலைப்பை நான் போடுவேன். ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.